அக்காவுக்கு என்ன ஒரு கோவம். உங்களோட குலத்தொழில் எல்லாம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலையா? அவங்களுக்கு எப்படிக்கா கோவம் வரும்? 2000 வருஷமா ஒருத்தன் குலத்தொழில்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மள அடைச்சு வச்சுக்கிட்டு, அவன் மட்டும் எல்லா வாய்ப்பையும் அனுபவிச்சுட்டு வரான். அதனாலதான் நீங்க படிச்சு மேல வரதுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் பேங்க்ல லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தர கவர்மெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க எல்லாம் பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க இதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இந்த தங்க நகை செய்யறாங்கல்ல, அவங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. அந்த தொழில் இருக்கிற ஆசாரிகளுக்கு எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்து குனிஞ்சு உத்து உத்து பார்த்து அந்த ரசாயனத்துல வேலை செய்யறனால அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் இங்க கொடுக்குற டேட்டா கூட இந்தியா, பங்களாதேஷ் மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல பண்ண ஆராய்ச்சிகள் இருந்து வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஜேர்னல்ஸ் தான் இது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இதெல்லாம் அவன் போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம், அப்படிதான் ஆரிய வேதம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்க அந்த கூட்டத்துல வேற சொன்னீங்க, மோடி கிட்ட கோடி கோடியா காசு இருக்குது, உங்களுக்கு கொட்டி தர ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டு. அக்கா, அப்படி மோடி கிட்ட கோடி கோடியா காசு இருந்து கொட்டி தர ரெடியா இருந்தாருன்னா, ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. நான் எங்க இருந்து டேட்டா எடுத்தனோ அந்த ஜேர்னல்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ் இருக்குது. அதுல பாருங்க, அவங்க தொழில அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கறத பாருங்க. நீங்க அவங்க ஹெல்த் இஷ்யூஸே ஒரு பிரைமரி இஷ்யூவா எடுத்துக்கோங்க. அதுல இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த தொழில பண்றதுக்கான பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வாங்க. நாங்க சொல்ற பெஸ்ட் பிராக்டிசஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்கள நாங்க ஊக்கப்படுத்துறதுக்கு, அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ஒரு கடன் தரேன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோடி கோடியா கொட்டி இருக்குது இல்ல, அந்த காசுல இருந்து இதுக்கான ஆராய்ச்சிகளுக்கு செலவு பண்ணுங்க. இதுல ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள், முக்கியமா இந்த மாதிரி தொழில் பண்றவங்களோட ஃபேமிலியில இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த கஷ்டத்துல இருந்து வந்தவனுக்கு தான் அதோட உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியும். அவனாலதான் அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஏன் இன்னும் மலம் அள்ளுற தொழில்னு ஒரு தொழில் இருக்குதுன்னா, அந்த தொழில பண்றவங்களுக்கு இன்னும் சரியான ரெப்ரசன்டேஷன் இல்ல. அங்கிருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த தொழில நீங்க முன்னேற்ற பார்க்கணுமா? அதை விட்டுட்டு நீ படிக்காத, நான் உனக்கு லோன் தரேன், நீ இந்த தொழிலே பண்ணுன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? அந்த தொழில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க இப்படி கத்தி கத்தி சண்டை போட தேவையில்லக்கா. அவங்களே அந்த தொழில தானா முன் வந்து செய்வாங்க. என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமுதாயத்துல இருந்து வந்து எம்என்சிஸ்ல மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இத்தனை நாளா இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் அனுபவிச்சிட்டு இருந்த ப்ரிவிலேஜஸ நம்ம ஆளுங்களும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் உடனே வேற வேற மாதிரியெல்லாம் சொல்ல வராங்க. நீங்க வந்து குல தொழில பண்ணுங்க, நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்களே திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் அதுல இருக்குது. அப்புறம் பேச்சுவாக்குல அக்கா சொல்லுது, நான் வந்து அரசியல் வரதுக்கு முன்னாடி லட்சமா வக்கீல் துறையில சம்பாரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி. வக்கீல் என்ன உங்களோட குலத்தொழிலாக்கா? அப்புறம் நீங்க நினைச்சோடனே உடனே அரசியலுக்கு மாறிடுறீங்க. இவங்க மட்டும் நினைக்கிறப்பெல்லாம் இவங்க தொழிலை மாத்திக்கலாம். ஆனா மத்தவங்க அவங்க குலத்தொழிலையே செஞ்சுட்டு இருக்கணும். இதுதான் ஆரியத்தோட சூழ்ச்சி. நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன். சாயந்தரம் எங்க அப்பா எப்பெல்லாம் வயல்ல இருந்து டயர்டா வராரோ அப்பெல்லாம் சொல்லுவாரு, நீங்களாவது படிச்சு மேல வாங்கப்புல, அப்பதான் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க படாம இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. வானதி அக்கா வீடியோவை பத்தி இன்னைக்கு காலையில எங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க? அப்போ மோடி டீ தானே வித்துட்டு இருந்திருக்கணும், மோடி எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அது மட்டும் சொல்லல, இது என்ன 18 வயசுல வந்து லோன் கொடுக்குறேன்னு சொல்றான், அந்த பையன் படிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு அந்த தொழில் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல அவன் மேல வரதுக்கு நான் லோன் கொடுக்குறேன்னு சொன்னா நியாயமா இருக்கும், அவனை படிக்கவே கூடாதுன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்னு கேட்டாங்க. இதுதாங்க தமிழ்நாடு. ஆரிய சூழ்ச்சி எந்த மறு வச்சுட்டு வந்தாலும் ஒரு சாமானியனால கூட கண்டுபிடிக்க முடியுது பாத்தீங்களா? அதனாலதான் இது திராவிட மண், இது பெரியார் மண். அப்புறம் ஒரு சில கிறுக்கணுங்களாம் வந்து சொல்லுவானுங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே அப்படின்னு. திராவிடத்தாலாம் நம்ம வீழலாம் இல்ல, நம்ம மேன்மை அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆரியத்தை மட்டும் உள்ள விட்டோம்னா நம்மளோட வீழ்ச்சியை யாரும் தடுக்க முடியாது.